என் அன்பிற்கினிய நட்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருவை கமலக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்தாத் திருடன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். அவன் தினமும் திருடப் போவதற்கு முன்னர் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து, சாமி, இன்னைக்கு எனக்கு நல்ல வரும்படி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புறப்படுவான். அந்த கோவில் மண்டபத்தில் தினமும் ஒரு சாமியார் சொற்பொழிவு ஆற்றி வந்தார். சில நேரங்களில் அங்கிருக்கும் கூட்டம் சிரிப்பதை கேட்டு நாமும் சாமியார் சொல்லும் ஜோக்கை கேட்போமே என்று போவான் அந்த திருடன். நல்ல கதைகள் சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு திருடப் போவான். ஒரு நாள் அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் ஞானோதயம் ஏற்பட்டது. பகற்பொழுதில் அந்த சாமியார் இருக்கும் குடிலுக்குள் சென்று, குருவே வணக்கம், பல எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தாருங்களேன் என்றான் அந்த திருடன். அவரும், மகனே, நீ யார் என்று கேட்டார். அவன் கூசாமல் உண்மையை சொன்னான். நான் ஒரு பாக்தாத் திருடன், 10 வயது முதல் திருட்டு தொழில்தான் செய்து வருகிறேன் என்றான் அந்த திருடன். அடக்கடவுளே, வேறு எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா என்று கேட்டார் அந்த சாமியார். இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் அது ஒன்றுதான். மனைவி மைந்தர்களை காப்பாற்ற 30 ஆண்டுகளாக செய்யும் தொழில் இது என்றான் அந்த திருடன். அதற்கு சாமியார், சரி போ, நீ உண்மையை பேசுவதால் உனது உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சங்கள் இருப்பதை உணர்கிறேன். இன்று வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரும் முதலாவது மந்திரத்தை உனக்கு போதிக்கிறேன். அதை பின்பற்றினால் அந்த மந்திரம் பலித்து சில அற்புதங்களை செய்யும் என்றார் அந்த சாமியார். சரிங்க சாமி, அப்படியே செய்வேன் என்று திருடன் சொன்னான். சாமியார், முதல் மந்திரம் இது, சத்தியம் வத, அதாவது உண்மையே பேசு என்று அர்த்தம் என்றார் அந்த சாமியார். சாமி, இது ரொம்ப எளிதான மந்திரம், பின்பற்றுவதும் எளிது. கைகள் தானே திருட்டு தொழில் செய்யும், வாய் உண்மையை பேசுவது ஒன்றும் கடினமில்லையே என்றான் அந்த திருடன். சாமியார் புன்னகை பூத்தார். அவனும் விடைபெற்று சென்றான். மனைவியிடம் போய் நடந்ததை சொன்னான். அவளுக்கு ஒரே சிரிப்பு. இது என்னங்க, நெசவாளி குரங்கு வளர்த்த கதையா இருக்கு என்றாள் அவனது மனைவி. அது என்னடி கதை என்றான் திருடன். ஒரு நெசவாளி குரங்கு வளர்க்க ஆசைப்பட்டு குரங்கை வாங்கினான். அது அவன் செய்த ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கையிலே வித்து போட்டது. அதுபோல நீர் உண்மை பேசினால் திருடும் முன்னரே அகப்பட்டுக் கொள்வீர் என்றாள் மனைவி. கண்மணி, கவலைப்படாதே, குருவருள் கிட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அந்த திருடன். இரவு நெருங்கியதும் கண்ணக்கோள், நூலேணி, சுத்தியில், கடப்பாரை, அளவு பார்க்கும் நூல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். இன்று மந்திரோபதேசம் இருப்பதால் பெரிய இடத்தில் கை வைத்து பெரிய சாதனை புரிய வேண்டும் என்று எண்ணி அரண்மனையில் திருடப் போனான் அந்த திருடன். நள்ளிரவுக்கு பின் கும்மிரிட்டு அரண்மனை மதிலை சுற்றி வருகையில் அந்நாட்டு மன்னரும் கையில் விளக்குடன் மாறு வேடத்தில் வந்தார். இந்து சமய ராஜாக்கள் நாட்டு மக்களின் நாடு பிடித்து பார்க்க இப்படி நள்ளிரவில் மாறு வேடத்தில் நகர்வலம் வருவது உண்டு. அப்போது ராஜா, நில், யாரெங்கே என்றார். அதற்கு திருடன், ஐயா, நான் தான் பாக்தாத் திருடன் என்று சொன்னான். அட, நானும் பாக்தாத் திருடன் தான், அசரூரிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கும் பணம் வேண்டும், உன்னுடன் வரட்டுமா? பங்கில் பாதி கொடுத்தால் போதும் என்றார் ராஜா. உடனே திருடன், மிக நல்லது, வா போவோம் என்றான். ராஜாவுக்கு அவரது அரண்மனை வெளியெல்லாம் அத்துப்படி என்பதால் திருடனை நேராக கஜானாவுக்கு அழைத்து சென்றார். இருவரும் பெரிய பெட்டியை திறந்தனர். அதில் 3 விலை உயர்ந்த பெரிய மாணிக்க கற்கள் இருந்தன. பார்த்தவுடன் திருடன் சொன்னான், இன்று நமக்கு அதிர்ஷ்ட நாள். உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. 3வது ரத்தினக்கல்லை அதன் சொந்தக்காரனுக்கு இந்த பெட்டியிலேயே வைத்து விடுவோம் என்றான் அந்த திருடன். அதற்கு ராஜா, அட, உனக்கு என்ன பைத்தியமா? நாமோ திருடர்கள், இதில் சொந்தக்காரனுக்கு ஒரு பங்கா என்றான் ராஜா. திருடன் சொன்னான், நண்பா, நான் உனக்கு பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன். இப்பொழுது இந்த 3வது ரத்தினக்கல்லை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் பாதி வராது, ஒருவருக்கு கூடுதலாகிவிடும். அது மட்டுமல்ல, இதை இவ்வளவு காலம் கஜானாவில் வைத்திருக்கும் மன்னன் ஒரு கல்லாவது திருடு போகாமல் இருந்ததே என்று சந்தோஷப்படுவான் இல்லையா என்றான் திருடன். ராஜாவும் அவன் சொன்ன வாதத்தில் பசை இருப்பதை ஒப்புக்கொண்டு வீடு திரும்பலாம் என்றார். அந்த திருடன் விடைபெற்று சென்ற போதும் அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் எங்கே வசிக்கிறான் என்பதை குறித்து கொண்டார். மறுநாள் அரசவை கூடியது. ராஜா சொன்னார்,
ஒரு முக்கிய அறிவிப்பு, நமது அரண்மனை கஜானாவில் திருடு நடந்திருப்பதாக நமது உளவாளிகள் எனக்கு தகவல் தந்துள்ளனர் என்றார் ராஜா. உடனே நிதியமைச்சர், மன்னர் மன்னவா, சிறிது நேரத்திற்கு முன் நாங்கள் மந்திரி சபை கூட்டம் நடத்தினோம். அதில் கூடு யாரும் இது பற்றி சொல்லவில்லை. இதோ உடனே சென்று பார்த்து அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கஜானாவுக்கு சென்று பார்த்ததில் திருடன் ஒரு மாணிக்கக்கல்லை மட்டும் விற்று சென்றிருப்பதை கண்டார். திடீரென அவருக்கு பேராசை வரவே அதை இடுப்பில் வேட்டியில் முடித்து வைத்துக் கொண்டார். அரசவைக்கு ஓடோடி வந்தார். நிதியமைச்சர், மன்னரே, நமது உளவாளிகள் மிகவும் திறமசாலிகள், ராஜ விசுவாசிகள். அவர்கள் சொன்னது சரியே. கஜானாவில் உள்ள ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு 3 மாணிக்க கற்கள் திருடப்பட்டிருக்கின்றன என்றார் நிதி அமைச்சர். அப்படியா? ஒரு கல்லை கூட அவர்கள் விட்டு செல்லவில்லையா என்றார் ராஜா. மன்னவா, திருடர்கள் என்ன முட்டாள்களா? ஒரு கல்லை நமக்கு விட்டு செல்ல, இருப்பதையெல்லாம் சுருட்டுவதுதானே அவர்கள் தொழில் என்று சொன்னார் நிதியமைச்சர். அதற்கு ராஜா, போகட்டும், எனக்கு இன்னும் ஒரு உளவு தகவலும் வந்துள்ளது. யார் எங்கே, காவலர்கள் எங்கே என்று ராஜா அழைக்க அவர்கள் ஓடி வந்து முன்னிற்க, இதோ இந்த முகவரியில் உள்ள திருடனை உடனே பிடித்து வாருங்கள், ஆனால் அவனை ஒன்றும் செய்து விடார்கள் என்று கட்டளையிட்டார் ராஜா. குதிரை மீது விரைந்து சென்ற காவலர்கள் அந்த திருடனை பிடித்து வந்து அரசன் முன் நிறுத்தினர். திருடன் நடுங்கிக் கொண்டே, ராஜா வணக்கம் உங்க என்றான். அதற்கு ராஜா, நேற்றிரவு என்ன நடந்தது சொல் என்று கேட்டார். நானும் இன்னொருவனும் உங்கள் அரண்மனை கஜானாவுக்குள் நுழைந்து பெட்டியை உடைத்தோ, அதில் 3 மாணிக்க கற்கள் இருந்தன. நான் ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்த மற்றொருவனுக்கு ஒன்றை கொடுத்தேன். 3வது ரத்தினக்கல்லை உங்களுக்கே இருக்கட்டும் என்று வைத்துவிட்டு, இதோ நான் எடுத்த மாணிக்கம், அதை அரசர் முன் பயபக்தியுடன் சமர்ப்பித்தான் அந்த திருடன். உன்னுடன் வந்தவன் திருடன் இல்லை, நான் தான் மாறு வேடத்தில் வந்து உன்னுடன் கஜானாவில் நுழைந்தேன். இதோ நீ என் பங்காக கொடுத்த மாணிக்கக்கல். அரசனும் அதை முதல் கல்லுடன் வைக்கிறார். வைத்துவிட்டு, நிதியமைச்சரே, 3வது கல்லை வையுங்கள் என்றார் ராஜா. நிதியமைச்சர், மன்னர் மன்னவா, என்ன அபவாதம் இது? 3 தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது. ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்களே. அந்த கல்லையும் இந்த திறன்தான் எடுத்திருப்பான். திருடர்களுக்கு கண்கட்டு வித்தை தெரியும் என்றார் நிதியமைச்சர். நிதியமைச்சரே, இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த ரத்தினக்கல்லை சமர்ப்பிக்கவில்லையானால் உமது வேட்டியை உருவி சோதனை செய்ய உத்தரவிடுவேன். உமது வீடு முழுவதையும் சோதனையிட உத்தரவிடுவேன் என்று விரட்டினார் ராஜா. நிதியமைச்சர் நடுங்கிக் கொண்டே, மன்னவா, என்னை மன்னித்து விடுங்கள். அரை நிமிட காலத்தில் பேராசை என் கண்களை மறைத்து விட்டது. நான் தான் திருடினேன். இதோ அந்த கல் என்று வேட்டியின் முடிச்சிலிருந்து எடுத்து வைத்தார் நிதி அமைச்சர். யாரெங்கே? இந்த நிதியமைச்சரை சிறையில் தள்ளுங்கள் என்று சொன்னார். காவலர்கள் நிதியமைச்சரை சிறையில் அடைத்தனர். முக்கிய அறிவிப்பு, இன்று முதல் நமது நாட்டின் நிதியமைச்சராக இந்த திருடனை நியமிக்கிறேன். உங்கள் அனைவரையும் விட உண்மையுடனும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்தமைக்காக அவரே இப்பதவிக்கு தகுதி உடையவர் என்றார் ராஜா. அனைவரும் புதிய நிதியமைச்சர் வாழ்க வாழ்க, மன்னர் மன்னவன் வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்டனர். புதிய நிதியமைச்சர் மறுநாளைக்கு சாமியாரை சந்தித்து உண்மை விளம்பியதால் ஏற்பட்ட நன்மைகளை குருநாதரிடம் ஒப்புவித்தார். சாமியார், சத்தியம் வத, உண்மையே பேசு என்பதுதான் வேதத்தின் முக்கிய கட்டளை. நீ அதை கடைபிடித்ததால் வேறு எதுவும் தேவையில்லை. எனைத்தானும் நல்லவை கேட்க என்று வள்ளுவன் சொன்னான். நீயும் அப்படி சிறிது உபதேசம் கேட்டு இந்நிலைக்கு உயர்ந்தாய். உண்மையே பேசு என்று வாழ்த்தினார் அந்த சாமியார். அதற்கு திருடன், நிதியமைச்சர் குருவிற்கு நன்றி கூறி சென்றார் அந்த நிதியமைச்சர். நன்றி என் அன்பிற்கினிய நட்புறவுகளே, வணக்கம்.